வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு தானத்திற்கு தேவை நல்ல மனம். எழுதியவர் KN சுவாமிநாதன் அவர்கள். கதைக்கு போலாமா? காலையில் விழிப்பு வந்து எழும்போதே மகன் கார்த்திக்கின் கனத்த குரலும் அவன் மனைவி சௌமியாவின் சன்னமான குரலும் கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன, இன்னுமா தர்க்கம் முடியவில்லை என்றார் சுந்தரராமன். வாதத்திற்கு முடிவு காணலாம், பிடிவாதத்திற்கு எங்கே முடிவு என்றாள் சுந்தரராமனின் மனைவி மாலதி. சற்றைக்கெல்லாம் மனைவியுடன் உள்ளே வந்தான் கார்த்திக். அப்பா, 3 மாத சம்பளத்தை பற்றி அஞ்சலைக்கிட்ட நானே பக்குவமா பேசிக்கிறேன் என்று சொல்லி சென்றான். அவர் பிடிவாதத்தை என்னால் மாற்ற முடியல என்றாள் சௌமியா. விஷயம் இதுதான். கொரோனா ஊரடங்கால் வீட்டு வேலை செய்யும் அஞ்சலை மார்ச் 23 முதல் வர முடியவில்லை. மார்ச் முழு சம்பளம் கொடுக்க ஒத்துக்கொள்ளும் கார்த்திக் ஏப்ரல் மே மாத சம்பளம் கொடுக்க வேண்டாம் என்று கூறுகிறான். முழு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று வாதிக்கும் சௌமியாவின் பக்கம் நாங்கள் இருவரும். கார்த்திக்கும் சௌமியாவும் இருவேறு சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் பணிபுரிகின்றனர். கை நிறைய சம்பளம், தாராளமாக செலவு செய்யும் மனப்பான்மை உள்ள கார்த்திக் வீட்டில் வேலை செய்ய வருபவர்களுக்கு கொடுப்பதற்கு யோசனை செய்வான். கொடுக்க கொடுக்க மேலும் கேட்பார் என்பது அவனது வாதம். நாங்கள் இருப்பது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. எங்கள் ஃப்ளாட் 3 அறை, ஹால், கிச்சன் கொண்டது. அஞ்சலைக்கு 2 வேளையும் வீடு பெருக்க, பாத்திரம் தேய்க்க, வாஷிங் மிஷின் துவைத்த துணியை உலர்த்தி அடுத்த நாள் மடித்து வைக்க என மாத சம்பளம் 5000 ரூபாய். மனித மனம் விசித்திரமானது. விடுப்பு எடுக்காமல், கடன் கேட்காமல், முகம் கோணாமல் வேலை செய்யும் அஞ்சலையின் வேலையில் ஏதேனும் குறை காண்பர் அம்மாவும் மகனும். என் மாட்டுப்பெண் என்னை போல குறை சொல்ல தெரியாத ஜென்மம். ஊரடங்கின் 2 மாதமும் மொத்த வீட்டு வேலையும் எங்கள் தலையில். வீட்டை பெருக்கி துளைப்பது, கார்த்திக்கும் சௌமியாவும் சமையல் பாத்திரங்கள் சேரவிடாமல் யாரேனும் ஒருவர் தேய்த்து விடுவோம். அதிலும் கார்த்திக் சௌமியா பங்கு அதிகம். வாஷிங் மிஷினில் துணி துவைத்து உலர்த்தி மடித்து வைக்கும் வேலைதான் என் பங்கு. இப்போதுதான் வீட்டு வேலையில் உள்ள சிரமங்களை உணர ஆரம்பித்தோம். பாவம் அஞ்சலை எப்படித்தான் முகம் சுளிக்காமல் சலிப்பில்லாத இந்த வேலைகளை தினமும் செய்கிறாளோ. கொஞ்சம் வேலை செய்யும் போதே நமக்கு முதுகு வலிக்கிறதே. அவளுக்கு நாம் கொடுக்கிற சம்பளம் ஒன்றும் அதிகமில்லை என்று உணர ஆரம்பித்தாள் மாலதி. மொத்த குடும்பமும் ஊரடங்கு தடை நீங்கி அஞ்சலை வேலைக்கு வரப்போகும் நாளை எதிர்நோக்கி இருந்தது. ஜூன் 1 முதல் அஞ்சலை வேலைக்கு வருவாள் என்றதும் மொத்த குடும்பமே நிம்மதி பெருமூச்சு விட்டது. மாலை தோரணங்கள் கட்டவில்லை, வாராயோ அஞ்சலை வாராயோ என்று பாட்டு போடவில்லை, அவ்வளவுதான். இப்போதுதான் பிரச்சனை வெடித்தது. அஞ்சலை வந்தவுடன் அவளுக்கு 3 மாத சம்பளமாக 15000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நினைவூற்றினாள் சௌமியா. மார்ச் மாத சம்பளமாக 5000 ரூபாய், ஏப்ரல் மே மாதத்திற்கு மாதம் 1500 வீதம் 8000 ரூபாய் கொடுத்தால் போதும். நான் வீட்டிலிருந்து வேலை செய்தும் 3 மாதங்களுக்கு 15% சம்பளம் பிடித்தோம் என்று அறிவித்துள்ளனர். ஆனால் ஊரடங்கில் வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் அஞ்சலை. அதற்கு நான் ஏன் முழு சம்பளம் தர வேண்டும்? என்னுடைய வருமானம் குறையும் போது நான் ஏன் தர்ம பிரபுவாக பணத்தை அள்ளி வீச வேண்டும் என்பது கார்த்திக்கின் வாதம். மாதம் 15% சம்பளம் குறைவதால் அரசுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி குறையும். ஆகவே சம்பளத்தில் குறையப்போவது 9 அல்லது 10%. இது நம் அன்றாட செலவை பாதிக்காது. நம் மாத சேமிப்பு கொஞ்சம் குறையும். ஆனால் அஞ்சலியின் சம்பளத்தில் பிடித்தம் செய்தால் அது அவளுடைய தினசரி செலவை பாதிக்கக்கூடும். இது சௌமியாவின் வாதம். வழக்கம் போல 9 மணிக்கு வேலைக்கு வந்தாள் அஞ்சலை. 7ஆம் வகுப்பு வரை படித்தவள். நாட்டு நடப்பிலும் டிவியில் செய்திகள் பார்ப்பதிலும் நாட்டம் உண்டு. கலகலப்பான சுபாவம். எப்போதும் வந்தவுடன் என்னையும் என் மனைவியும் குசலம் விசாரித்து மாலதியின் கையில் ஃபில்டர் காப்பி வாங்கி குடித்த பின் தான் வேலையை துவக்குவாள். இன்றும் வந்தவுடன் எல்லாரிடமும் நலம் விசாரித்து, நல்ல காப்பி சாப்பிட்டு 2 மாதம் ஆயிடுச்சுமா என்று சொல்லியபடியே காப்பி குடித்து வீடு பெருக்க ஆரம்பித்தாள். எங்கள் படுக்கை அறையை பெருக்கும்போது திடீரென்று, அஞ்சலை, உன் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலி எங்கே என்று கேட்டாள் மாலதி. சங்கிலியை அடகு வச்சிருக்கேம்மா என்றாள் அஞ்சலை. அம்மா ஆசையா போட்ட சங்கிலி, அதை என்னோட கழுத்திலிருந்து கழட்டவே மாட்டேன்னு சொல்லுவியே, அதை அடகு வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பணமுடை என்றாள் மாலதி. அது ஒரு பெரிய கதம்மா என்றாள் அஞ்சலை.
மகள் மருமகள் அறை எங்களுக்கு பக்கத்து அறை. அலுவலக வேலையை அங்கே அமர்ந்துதான் செய்வர். இங்கு பேசுவது அங்கு நன்றாகவே கேட்கும். அஞ்சலை சொல்ல ஆரம்பித்தாள். எங்கள் வீட்டுக்கு 2 தெரு தள்ளி ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டுறாங்க. ஊரடங்குக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வேலை இருந்தது. அப்புறம் வேலையை விட்டு ரொம்ப பேர் போயிட்டாங்க. வட மாநிலத்திலிருந்து வந்த 25 குடும்பம், குழந்தைங்களையும் சேர்த்து 60 பேர் இருப்பாங்க. அங்கேயே தங்கி கை காசை வச்சு ஏப்ரல் மாதம் வரை சமாளிச்சிட்டாங்க. சில நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. பொழப்பை தேடி நம்ம ஊருக்கு வந்தவங்களுக்கு நாம் ஏதேனும் செய்யணும்னு தோணுச்சு. அக்கம் பக்கத்தில் கேட்டேன். வேலைக்கு போக முடியல, காசு பார்க்க முடியல, நமக்கு எதுக்குமா இதெல்லாம்னு சொல்லிட்டாங்க. சில பேர் காசு இல்லைம்மா, ஆனால் கூட இருந்து என்ன உதவி வேணும்னாலும் செய்கிறேன், சாமான் வாங்கி போட்டால் சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் சேர்த்து வச்சுருந்த 25,000 ரூபாயை எடுத்து செலவு செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல 2 வேளை சப்பாத்தி பதார்த்தம் அல்லது கலந்த அரிசி சோறுன்னு கொடுக்க ஆரம்பித்தோம். பணம் போகாமல் வந்துடுமோங்கிற பயத்தில் சங்கிலியை அடகு வச்சேன். பக்கத்தில் ஒரு அம்மா நகைக்கு கடன் கொடுப்பாங்க. வட்டியும் சேட்டு கடையை விட குறைச்சலாக இருக்கும். சங்கிலிக்கு 20,000 ரூபாய் தர, 6 மாதத்தில் திருப்பி தரணும். 6 மாத வட்டி 2,000 ரூபாய். வட்டியை கழிச்சுக்கிட்டு 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதாம்மா கஷ்டம். ஆரம்பித்த ஒரு வாரத்தில் அவங்களா வந்து உதவி செய்ய வந்தாங்க. ரேஷனில் கொடுத்த அரிசி கோதுமை சில பேர் கொடுத்தாங்க. அரசு கொடுத்த 1000 ரூபாயும் அப்படியே சில பேர் கொடுத்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாத மனுஷங்க நிறைய பேர் பணமும் பொருளும் கொடுத்தாங்க. வட்டிக்கு பணம் கொடுத்த அம்மா 2,000 ரூபாயை திருப்பி கொடுத்து, எனக்கு வட்டி வேண்டாம், உனக்கு எப்போ பணம் கிடைக்கிறதோ அப்போ பணத்தை திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. உதவி வர வர காலை மாலை டீ பிஸ்கெட் அல்லது ரொட்டி, 2 வேளை சப்பாத்தி இல்லைன்னா அரிசி சோறுன்னு கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த 25 குடும்பமும் நாளைக்கு ரயிலில் சொந்த ஊருக்கு போகிறாங்க. வழியில் சாப்பிட சப்பாத்தியும் கை செலவுக்கு குடும்பத்துக்கு 250 ரூபாயும் கொடுத்து அனுப்ப போகிறோம் என்று முடித்தாள் அஞ்சலை. எங்களால் சிறிது நேரம் பேச முடியவில்லை. பணம் படைத்தவர்கள் கூட தன் செலவுக்கு போக மிஞ்சியதை தானம் செய்து அதை முகநூலிலும் மற்ற சமூக வலைத்தளங்களிலும் பரப்பி விளம்பரம் தேடுவது இந்த காலம். ஆனால் அஞ்சலை தன்னுடைய சிறிய சேமிப்பையும் இருந்த ஒரே நகையையும் அடகு வைத்து தானம் செய்கிறாள். இவங்களுக்கு உதவணும்னு உனக்கு எப்படி தோணித்து என்ற மாலதியின் கேள்வி சுய நினைவிற்கு திருப்பியது. அம்மா, அவங்க ஊரில் வேலை கிடைக்காம நம்ம ஊருக்கு வரல. சம்பளம் நிறைய கிடைக்கும், அதனால் நம் குடும்பம் வறுமையிலிருந்து வெளியில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வராங்க. வேறு மாநிலத்திலேருந்து வர்றவங்க கட்டட வேலை, ஹோட்டல், கடைகள்னு எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. நமக்கும் இந்த வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுது. இவங்களை புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேருந்தும் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு துபாய், லண்டன், அமெரிக்கான்னு போகிறாங்க. உங்கள் மகனும் மருமகளும் அமெரிக்காவில் வேலைக்கு போனாங்க. இங்கே வேலை கிடைக்கலன்னு போகலை, சம்பளம் நிறையா வரும், இன்னும் வசதியாக வாழலான்னு போனாங்க. இப்படி மேல்நாட்டுக்கு வேலை தேடி போகும் மக்களும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். வித்தியாசம் என்னன்னா, இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, கோட்டு சூட்டு போட்டிருப்பாங்க. அஞ்சலையின் வார்த்தை எத்தனை உண்மை என்பதை உணர்த்தியது. கார்த்திக் அமெரிக்காவில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தில்தான் சென்னையின் மையப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்க முடிந்தது. மேலும் அஞ்சலை தொடர்ந்தாள். அம்மா, இன்னும் 2-3 மாசத்துல எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா கட்டட வேலை, கடை வேலை எல்லாத்துக்கும் நமக்கு ஆளுங்க வேண்டியிருக்கும். கஷ்ட காலத்தில் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க நிச்சயமாக திரும்பி வருவாங்க, நமக்கும் வேலை ஆகும் என்றபடியே வீட்டு வேலையை தொடரச் சென்றாள். நாட்டின் வளர்ச்சிக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் தேவையை நாம் அறிந்ததை விட அஞ்சலை நன்றாகவே உணர்ந்திருக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. கையில் பணத்துடன் வந்தான் கார்த்திக். அப்பா, அஞ்சலைக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருங்க. 3 மாத சம்பளம் 15,000, அத்துடன் 5,000 ரூபாய். அஞ்சலை செய்கிற சேவையில் நம் சிறிய பங்கு என்றான் கார்த்திக். தமக்கென செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்காக உழைக்கும் குணமுள்ளவர்களால் இவ்வுலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப ஒரு அருமையான கதை.